அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக், இயல் 8, மனிதம் ஆளுமை. உரைநடை உலகம். நமது அடையாளங்களை மீட்டவர். நாட்டின் வரலாறு என்பது அந்நாட்டை ஆண்ட அரசர்களுடைய வரலாறு மட்டுமன்று, அந்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறும் சேர்ந்ததே. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் வரலாறு முதன்மையானதாகும். ஆனால் வரலாற்றை ஆவணப்படுத்தும் வழக்கம் நமது நாட்டில் மிக அரிதாகவே இருந்தது. எனவேதான் நமக்கு பழைய வரலாறுகள் இன்றும் குறைவாகவே கிடைக்கின்றன. பெரிதும் கவனம் குவிக்கப்படாத இத்தகு துறைகளில் வெளிச்சம் பாய்ச்சிய ஆளுமைகள் போற்றத்தக்கவர்கள். ஆய்வு நோக்கில் வரலாற்றையும் பண்பாட்டையும் செழுமைப்படுத்தும் ஆளுமைகளின் ஆய்வும் போற்றத்தக்கது. ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும். அத்தகைய இன வரலாற்றை இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை சி.டி. வெங்கடசாமி. இதழ் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியபடியே எழுதி முடித்த புத்தகங்களே தமிழர் தம் பழம்பெருமையை உணர உதவும் புதையல்களாக விளங்குகின்றன. இளமைக்கால வாழ்க்கை. மயிலை சி.டி. வெங்கடசாமி 16/12/1900 சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். தந்தை சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவராகவும் அவருடைய தமையனார் கோவிந்தராசன் தமிழ் ஆசிரியராகவும் விளங்கியமையால் இளமையிலேயே தமிழின் மீது தணியாத பற்றும் நுணுகி ஆராயும் திறனும் பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம், தமையனாரின் தமிழ் பின்புலம் ஆகியவையே தன்னை வரலாற்றாய்வாளராக உருவாக்கியது என்பதை தமிழ் பற்றி முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம். எங்கள் வீட்டில் இராமாயணம், மகாபாரதம் போன்றவையும் ஏட்டுச்சுவடிகளும் நிறைய இருந்தன. ஏட்டுச்சுவடிகளை எடுத்து புரட்டி பார்த்தேன். எதுவும் புரியாது. பின்னால் இவற்றை எல்லாம் படித்து ஆராய வேண்டும் என்னும் எண்ணம் எழும். பின்னால் நான் செய்ய புகுந்த இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்றே என் மனத்தில் வித்தூன்றி விட்டேன் என்று கூறுவார். ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்க பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் வளாகம் சாராத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார். கட்டுரையோ நூலையோ எழுதும் முன் தரவுகளை சேகரித்து தமது ஆய்வுக்கு ஏற்றதை ஒப்பிட்டு ஐயம் இருப்பின் மற்றவர்களை கேட்டு தெளிந்த பிறகே வெளியிடுவார். விபுலானந்த அடிகள், கா. சுப்பிரமணியர், திருவிக. தே.பொ. மீ. ச.த. சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவரது ஆய்வு கட்டுரைகள் குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி முதலான இதழ்களில் வெளியாகின. மயிலை சி.டி. ஒரு தமிழ் தேனி. அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன. நூலகங்களே அவரது தாயகங்கள் ஆகின. அறிவை விரிவு செய்து அள்ளும் பகலும் ஆய்வில் மூழ்கி கருத்து முத்துக்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார். புதிய செய்தி தருதல், புது விளக்கமளித்தல், இரண்ட பக்கங்களுக்கு ஒளியூட்டுதல், தவறுகளை மறுத்து உண்மையை எடுத்துரைத்தல் என்பனவற்றை ஆய்வு அணுகுமுறையாக கொண்டார். தொடக்க கால ஆய்வுகள். 1934 தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ச.த. சர்க்குணர் கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார். அவ்வுரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் கிறித்தவமும் தமிழும் என்னும் நூலை மயிலையார் எழுதினார். இதுவே அவருடைய முதல் நூலாகும். தமிழின் தொல் இலக்கியம்,
தொல்கலை, தொல்லெழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை அவர் இயற்றினார். அச்சமயத்தார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியன. அதனை அவர் காழ்ப்புணர்வின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார். சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு முதலான பல துறைகளிலும் இவர் கவனம் செலுத்தினார். குறிப்பாக கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம். தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்கு உணர்ந்தவர். வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தால் சாசனங்களை அவரால் எளிதாக வாசிக்க முடிந்தது. வரலாறு, இலக்கியம், கலையியல், சமயம் என பல துறைகளிலும் நூல்களை எழுதியிருப்பது வேங்கடசாமியின் பன்முக அறிவை விளக்குகிறது. வரலாற்று ஆய்வுகள் 1950களில் கிபி 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களை தொடர்ந்து 3ஆம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் அவர் எழுதினார். இது தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமையை பெற்றது. இவை தவிர சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றையும் எழுதினார். மேற்குறித்தவற்றுள் வரலாற்றை மட்டும் எழுதாதது அதன் அரசியல், பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் பதிவு செய்தார். சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர். இக்காலம் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இம்மன்னர்கள் குறித்த ஆய்வை வேங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூல் மூலம் வெளிப்படுத்தினார். கலையியல் ஆய்வுகள் கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் வேங்கடசாமியே வழிகாட்டியாக விளங்கினார். இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும், தம் இளமை பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக அமைந்தது. கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன. தமிழரது கலைத்திறனை எடுத்தோதும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல்கள் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூலாகும். தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தான் அறியா சமூகமாக இருந்து வருகிறது. கலை என்று இப்போது கூறப்படுகிறதெல்லாம் சினிமா கலை, இசைக்கலைகள் பற்றியே. இலக்கிய கலை கூட அதிகமாக பேசப்படுவதில்லை. ஏனைய அழகு கலைகளை பற்றி அறவே மறந்துவிட்டனர். எனவே இந்நூல் எழுதப்பட்டது என்று இந்நூலின் முன்னுரையில் மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிடுகின்றார். இந்நூல் தமிழக அரசின் முதற் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்கள் ஆகும். தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவரது கலைத்திறனுக்கு சான்றாகும். இலக்கிய ஆய்வுகள் 1962ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வேங்கடசாமி நிகழ்த்தினார். இச்சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுக்கள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள்
பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம், அரசியல் ஆகிய நூல்களையும் எழுதினார். ஆய்வுகளில் மயிலைச்சீனி வேங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும். சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார். அத்துடன் துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கிய இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்நூல் விளங்குகிறது. மயிலைச்சீனி வேங்கடசாமி பற்றி நாரண துரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு: 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகன்ற நெற்றி, வட்ட முகம், எடுப்பான மூக்கு, பேசத் துடிக்கும் மெல்லுதடுகள், 4 முழ வெள்ளை வேட்டி, காலரில்லாத முழுக்கை சட்டை, சட்டை பையில் மூக்கு கண்ணாடி, பவுண்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை. இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே, அவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி. கூறியவர் நாரண துரைக்கண்ணன். தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார். இப்பணியின் விளைவாக சாசன செய்யுள் மஞ்சரி, மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆகிய நூல்களை எழுதினார். இவருடைய 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம். இதே போல மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் வேங்கடசாமி அவர்களின் பெரிய ஆவண பணிகளில் ஒன்றாகும். இந்நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. இந்நூலில் பரந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம் முன் நிறுத்துகிறார். பன்மொழி புலமை: தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை. நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்வுக்குரிய ஏதுக்கள் மிகுதியாகும். வேங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்று தொகுப்பாக வெளியிடப்பட்டது. தாங்கட நேர்ந்த போதும் தமிழ் கடலாற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன், விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயிர்ப்பணியாக கொண்டோன், வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் வெளிதல் இல்லான். பாவேந்தர் பாரதிதாசன். வேங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி உடையவர். எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியுள்ளார். தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலைச்சீனி அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் அவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழியலாக வளர்ந்துள்ளது. நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன். வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன். ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை. இதை மிகச் சிறுபான்மையோரே படிக்கின்றனர் என்பதை
நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன் என்று வேங்கடசாமி வருந்தி எழுதியுள்ளார். இது வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவிக்கிறது. எனவேதான் சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வேங்கடசாமியை ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன்னை போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனியாரால் பல ஆய்வுகள் தமிழுலகுக்கு முதலாக வழங்கப்பட்டவை. இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்தோம்பியவை. பல ஆய்வுகள் கிளைவிடுவதற்கு அடிமரமாக இருந்தவை. இவரது ஆய்வுகள் வேண்டாத நூலிது என்றோ நூலில் வேண்டாத பகுதி என்றோ ஒதுக்க முடியாத வகையில் இவரது எழுத்தாளுமை திகழ்ந்தது. தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. தமிழ் பேரவை செம்மல் என்று எந்த பல்கலைக்கழகம் அளித்ததுன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். தமது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொணர்ந்த இம்மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி சென்னை கோகலே மண்டபத்தில் மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினர். சென்னை கோகலே மண்டபத்தில் மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினர். திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. அவர் நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர். நமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர். நமது சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர். புதிய செய்தி காணும் ஆய்வு. சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன் என்று மரபான சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் ஆய்வுலகு அறியாதவை. சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் 162 இருப்பதை முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. இப்படி அவர் வெளிப்படுத்திய அரிய செய்திகள் பற்பல. நன்றி.